உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிக அற்புதமான ஒரு இனிப்பு செய்தியோடு வந்திருக்கிறேன். என்னவென்றால் குரு அதிச்சாரம். அதிச்சாரம்னா என்னங்கிறதுனா ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அதிச்சாரம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் தன் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிறார். இதுக்கு பேர் தான் அதிச்சாரம்னு பேர். இப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். அடுத்து கடகத்திற்கு ஒன் ஸ்டெப் ஹைக்காக போகிறார். ஒன் ஸ்டெப் ஹைக்கா மிதுன கடகத்துக்கு செல்லும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலே சனியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதே மாதிரி குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நோட்டபிள். காரணம் என்னன்னா சுபக்கிரகமாக அறியப்படுகிறார். ஜோதிட சாஸ்திரத்திலே சுபக்கிரகம்னா டிஃபால்ட் சுபக்கிரகம் யாரு? குரு தான். குரு மிஞ்சின சுபக்கிரகம் யாரும் கிடையாது. அதனால தான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு எதை பார்த்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்லுகிறார். பின் டிசம்பரில் மீண்டும் மிதுனத்துக்கு திரும்புகிறார். அந்த அதிச்சார பயிற்சினால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யார் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்க போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அவ்வகையிலே ராசி ரீதியாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி ஐயா, நீங்க கடகராசிக்கு ஒண்ணுமே சொல்ல வேணாம், தயவுசெய்து எங்களை விட்டுருங்க. இங்க பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கு பொன்னான பலன்கள், முத்தான பலன்கள், தங்கமா வைரமா சொல்றதுக்காக வந்திருக்கேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வருடம் மாதிரி ஒரு சிறப்பான வருடம் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. காரணம் 2026 முன்னோட்டம். இந்த வருடம் இப்போது 2025 குரு பகவான் இப்பொழுது கடகத்திற்கு அதிச்சாரமாக வருகிறார் இல்லையா? இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசியில உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் உச்சம் பெற்ற ராசிநாதன் என்ன செய்கிறார்? உச்சம் பெற்ற ராசிநாதன் 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்து விட்டார். 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். இது மூணுத்தையும் பார்க்கறது சாதாரண ஆள் இல்லை. உச்சம் பெற்ற குரு. குரு சும்மா இருந்தாலே நல்லா நடக்கும். இந்த 5, 7, 9 பார்த்தா உச்சம் பெற்ற குரு பார்த்தா நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை ஓகேடும் சார். பல நேரங்களில் இந்த மாதிரி உச்சம் பெற்ற குரு பார்த்தா என்ன ஆகிடும்? பல நேரங்களில் இமீடியட்டாக ஓகேடும். ஸ்ரீமடத்தில் இப்படி தான் 2 பேர் வந்தாங்க. சார் எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார், 2 பேரும் பெண் குழந்தைங்க, எங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப தவிக்கிறோம் சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னோம், சுவாமிக்கு நீங்கள் ஒரு மாதிரி கைங்கரியம் பண்ணிகிட்டே இருங்க, என்று சுவாமி மகிழ்ச்சி கொள்கிறாரோ அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். குரு உச்சமாக இருக்கார், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தான பிராப்தி உண்டுன்னு சொன்னேன். சரி சார், ஓகே, புத்திர காமேஷ்டி ஒன்று பண்ணலாமா சார்? சார் ஏற்கனவே குரு உச்சம், புத்திர காமேஷ்டிலாம் பண்ணிங்கன்னா ஓவர்லோட் ஆகிடும், வேண்டாம் சார். இல்லை பரவாயில்ல. அப்படி என்ன சார் குரு உச்சம் பண்ணிட போகுதுன்னு புத்திரனுக்காக ஹோமம்லாம் பண்ணாங்க பாருங்க. அதே மாதிரியே குழந்தை ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆண் குழந்தை பிறந்துருச்சு. ஆக்சுவலாக டென்னிஸ் விளையாடுறதுக்காக வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 பசங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெற்று பார்த்து விட்டால் எதையுமே அனுகிரகம் பண்ணிடுவார். குரு புத்திரகாரகன் என்று பெயர். அப்போ கடகராசிக்காரர்களாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குருவுக்கு விவஸ்தையே கிடையாது. யாராக இருந்தாலும் குழந்தை கொடுத்துருவார், யாராக இருந்தாலும் சரி. இப்போ கடகராசிக்காரர்கள் நாங்கள்லாம் கொஞ்சம் அப்படி ஏஜிட்டாக இருக்கோம், அப்போ கம்முன்னு இருங்க. கடகராசிக்காரர்கள் குழந்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். 5, 7, 9. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்கு தப்பா இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு குழந்தை பிறந்து 2 குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆகி திரும்ப ஒரு குழந்தை ஓகே ஆனதுன்னா இந்த கதை தான். உச்சம் பெற்ற குரு பார்த்துருப்பார் 5ஆம் இடத்து. உச்சம் பெற்ற குரு 7ஆம் இடத்துக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வெளிநாட்டு போன நண்பர்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற மூடை இன்க்ரீஸ் பண்ணிடுவார். ஏன்னா குரு இல்லையா? குரு அவர் மனசில் கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணத்தை அப்படி பார்த்துட்டார். ஒரு அசுபன் நடத்துகிற காரியத்தை விட சுபன் நடத்துகிற காரியம் வேகமாக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் மேனேஜ்மெண்ட்டு. குரு பகவான் மேனேஜ்மெண்ட்டு. சனி பகவான் மேனேஜ்மெண்ட் கிடையாது. சனி பகவான் தொழிலாளர், இவர் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுது அப்படின்னா அது பேர் சட்டம். அப்போ அவர் 7ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தை தள்ளுறாரு. அப்போ அமெரிக்கா போன இந்த பையனுக்கு என்ன ஆகுனா, கல்யாணம் பண்ணிக்கணும்
நினச்சா கல்யாணம், எந்திரிச்சா கல்யாணம், உக்காந்தா கல்யாணம், இதே தோணிக்கிட்டே இருக்கும். சார் சமீபத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பேர் பிரபுன்னு பேர், இங்கிருந்து போன பையன்தான். அதே மாதிரி உச்சம் பெற்ற குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அமெரிக்கா, அவர் இந்த அமேசான் காடுகள் பக்கத்தில், அங்கே தான் அவருக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கிற அங்கே அவரோட டெரிட்டரி, அங்கே தான் அவர் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சிகப்பாக அந்த செவ்விந்தியர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் நல்லா கருப்போ குட்டா ஒரு செவ்விந்தியரை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டான். யாருன்னே தெரில சார் அவங்க. அந்த அம்மா இருக்கு ஒரு 8 அடி 9 அடி இருக்கு. ஒரு அடி அடிச்சதுன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற யானை குட்டிலாம் கூட செத்து போயிடும். அவ்வளோ பெரிய பலத்தை, கைக்கு மட்டுமே அவ்வளோ பெரிய கை. இது மேலே எப்படி உனக்கு ஆசை வந்துச்சுன்னா தெரில. அந்த நேரம் 7ஆம் இடத்துல குரு 7 பார்த்துட்டார். அவங்க மேலே இருக்கிற காதலில் கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்க உணவு முறையும் தெரியாது. கடைசி அந்த பூதனை தாடகையெல்லாம் நம்ம ராமாயணத்தில் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணி வளர்த்திட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். 2 சீப்பு வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் கொடுத்து. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களே, உச்சம் பெற்ற குரு 7ஐ பார்க்கும் பொழுது சர்வ ஜாக்கிரதையுடன் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுறது நல்லது. அவங்க யாருன்னே தெரியாது. இப்போ மாமனார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவங்க மாமியார் ஏதோ பூச்சி மாதிரி ஓரமாக உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்கு. இது சைத்த இவரை ஆளை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன ஒரு பல்க்குன்னா அந்த ஹெல்க் ஹூகன்லாம் இருப்பான் பாருங்கள் WWFல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு கல்யாண யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், எல்லா யோகத்தையும் தரார். அள்ளி அள்ளி கொடுக்குறார். கடகராசிக்காரர்களை மாதிரி ஒரு சூப்பரான இது. நீங்களே உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நீங்களே குழந்தைக்கு நேச்சுரலாக IVF ஆகுது, ஆட்டுக்குட்டியாது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேச்சுரலாக ஓகே ஆகும் சார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பிரமாதமாக இருக்குது. தாயுள்ளமும் பெருங்கருணையும் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு அதிசார குரு மற்றும் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு என்ன பலன் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கடகராசிக்கு முதல் குரு யாருன்னு பார்க்கணும். ராசிக்கு 6 மற்றும் 9க்கு அதிபதி. 6ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் உங்களுடைய சர்வீஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதுதான் 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இப்படி 2 ஆதிபத்தியம் வாங்குகிற இடத்துல எது சுபத்துவமான ஆதிபத்தியமோ அந்த பலனை தான் முழுமையாக செய்வாங்க. இப்போ 6ஆம் இட தொடர்பு பட்டவர் 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவரே குரு. அப்படின்னும்போது இவர் என்ன பலன் செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு வெளி ஊர், வெளிநாடு, வெளி நபர்கள் மூலியமாக, சொந்த பந்தம் மூலமாக, அந்நியர்கள் மூலியமாக பல நல்ல ஆதாயங்களை, பாக்கியங்களை, அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடியவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு திரிகோண ஸ்தானமும் வரக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி அவர் தான். ஸோ மீன ராசி அதிபதியாக முழு சுவராகவே ஒரு குருவும் இருக்கிறதுனால அவர் உங்கள் அதிசாரத்தில், அதாவது அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் அதிசாரத்தில் உங்கள் ராசியில் அமர போகிறார். ஜென்ம குரு தொல்லை பண்ணும் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. அது உங்களுக்கு பகை கிடையாது. அது போக அவர் அசுபர் கிடையாது. அவர் முழு சுபர் உங்கள் ராசிக்கு யோகா பாக்யாதிபதியின் பெயர் பெற்று உங்கள் ராசியில் அமரும் போது உங்களுக்கு பல விதத்துலேயும் பல விதமான அதிர்ஷ்டங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளும் உங்கள் வீடு தேடி வரப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பல நல்ல மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராகிக்கங்க. கண்டிப்பான முறையில் குரு வரலால், குருவுடைய அதிசார நிலையில் இந்த யோக பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருந்துகிட்டு இருக்காரு. உச்சம் பெற, அதாவது உங்கள் கடகராசி ஒரு மகத்துவமான ராசி. எதனாலும் கேட்டிங்கன்னா, முழு சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் உச்சம் பெறுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குருவுக்கு உச்ச வீடாக இருக்கிறதே கடகராசி தான், உங்களுடைய ராசி தான். ஸோ உங்களுடைய ராசியில் அமர்ந்து அவர் உங்களுக்கான யோக பலன்களை செய்ய போகிறாருன்றதான் இந்த அதிசாரம் மற்றும் வக்ரத்துடைய பலன்களாக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கவலையே பட வேணாம். குருவால் உங்களுக்கு யோகங்கள் தான் இருக்குது. எந்த விதத்துலையும் துளி கூட பாதங்கள் இல்லை அப்படின்றத நான் உறுதிப்பட உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதனால் எந்த சங்கடங்கள் இது நாள் வரைக்கும் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுதுன்றது தான் உண்மை. அது போக இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். அதாவது உச்சம் பெறக்கூடிய அதிசார நிலையில் உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த நிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு யோகஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்க போகிறார். குருவுடைய உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைன்றது அவர் உங்கள் ராசிக்கு கொடுக்குற நல்ல ஒரு ராசி, எந்த ராசியில் உட்கார்றாரோ அதில் கொடுக்கக்கூடிய பலனை விட அவருடைய பார்வைப்பட இடங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார். அந்த வகையில் உங்களோட யோகஸ்தானத்துக்கு அவருடைய பார்வை கிடைக்க போகுதுன்றது நீங்கள் பாக்கியசாலிகளாக இருங்க. உங்களுக்கு யோகங்களும் தேடி வரப்போகுது. இந்த 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட கர்மாவை குறிக்கக்கூடியது.
உங்களோட இது கட்ட கர்மாக்கெல்லாம் போய் நீங்கள் புது பிறவியே எடுக்க போகிறீங்கன்னு தான் உள்ளபடியே சொல்லணும். அந்தளவுக்கு சிறப்பு செய்யக்கூடியது குருவுடைய பார்வை, அதுவும் உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம், மனசில் நினச்ச செய்கிறதுல இருந்து தயக்கங்கள் தடைகள் இதெல்லாம் நீங்க போது நல்லபடியாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு மனை வாங்குகிற யோகமே பலருக்கு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நேர் எதிரிடமான 7ஆம் இடத்துக்கும் வந்து பார்வை கொடுக்க போகிறார். மகர ராசிக்கும் பார்வை கொடுக்க போகிறாரு. இதில் ஒரு இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமாக வந்து பார்த்திங்கன்னா யோகஸ்தானமாக வர்றது விருச்சிக ராசி, அது ஒரு நீர் ராசி. 7ஆம் இடமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி, அது ஒரு நீர் ராசி. 9ஆம் இடமாக வரக்கூடியது மீன ராசி, அதுவும் நீர் ராசி. கடகராசி உங்கள் ராசியும் நீர் ராசி தான். இது எல்லாமே வந்து வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். இந்த எல்லா ஸ்தானத்துக்கும் குருவோட தொடர்பு வருது. அதாவது உங்கள் ராசிக்கு குருவுடைய தொடர்பு வந்துருச்சு, நீர் ராசிக்கு. அது போக உங்களோட யோகஸ்தானமான 5ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு நீர் ராசிக்கு குருவுடைய தொடர்பு வந்துடுது. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய களத்திரஸ்தானமான மகர ராசிக்கும், அதுவும் நீர் ராசி தான், அதுக்கும் பார்வை கொடுத்துட்றாரு குரு. அது போக 9ஆம் இடமான மீன ராசிக்கும் குருவுடைய பார்வை கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத மிகப்பெரிய யோக அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இந்த அதிசார காலம். இந்த அதிசார நிலையிலிருந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நபர்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வேலை முயற்சியில் இருந்து விட்டவங்களுக்கு வேலை நல்லபடியாக வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு, கல்விக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு நல்ல விதமாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா நல்ல கல்லூரியில் நல்ல வாய்ப்புகள் கிடச்சி நல்லா படித்து பேரும் புகழும் செல்வாக்கும் அடைகிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இந்த அதிசார நிலை இருக்க போகுது அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. அதனால் வந்து எந்த ஒரு சங்கடமும் தயக்கமும் 8ல் ராகு இருக்குது, 9 சனி இருக்குது, இதெல்லாம் தொந்தரவு பண்ணுமா, கோச்சார கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே, இதெல்லாம் நமக்கு வந்து எதாவது தடங்களை ஏற்படுத்தும், நமக்கு நேரம் சரியில்லையோ அப்படியான எண்ணங்களுக்கே போகாதீங்க. உங்களுக்கு வந்து முழு சுபத்துவ தன்மையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே கொடுத்து உங்களை வந்து மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நீங்கள் உங்களை வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார நிலை இருக்க போது. இதுக்கு அடுத்ததான் திரும்ப மீண்டும் அவர் வந்து வக்ரத்தில் போய் வக்ரத்தில் இருக்கும்போது வந்து தான் கொடுக்குற ஆதிபத்திய பலனை அவர் வலுவாக கொடுப்பார். வக்ர நிலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து 2026 மார்ச் வரைக்கும் வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. இந்த நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து அவர் வக்ர நிலை அடைகிறார். 12ஆம் இடம்லேருந்து சுப விரயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சுப விரயங்களை அதிகமாக செய்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதாவது என்ன, சுப விரயம் செய்யணும்னா காசு வேணும் இல்லையா, பொருளாதாரம் வேணும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் சுப விரயங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணம் நடத்தி வைக்கிறது, வீடு மனை வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள், இதெல்லாம் செய்கிறது, தர்ம புண்ணிய காரியங்கள் செய்கிறது, இதுக்கெல்லாமான பொருளாதார நமக்கு போக நம்ம தர்மம் பண்ண முடியும். அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன சொல்ல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான பொருளாதார முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு. இவ்வளோ சிறப்புகளை குரு செய்ய போகிறாரு. என்றைக்குமே வந்து குரு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். குறிப்பாக இந்த காலம் உங்களுக்கு யோகத்தை தான் செய்கிற காலமாக இருக்குது. தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கடக ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சாரம் வக்கரம் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. என்னென்ன விஷயத்தில் பாசிட்டிவ், என்னென்ன விஷயத்தில் நெகட்டிவ்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குரு அதிச்சாரம் பெறக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற போகிறார். அதுலேருந்து ஒரு 45 நாட்கள் வந்து கடக ராசியிலே இருக்க போகிறார். அதுக்கப்புறம் திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே போக போகிறார். மொத்தம் 120 நாள் பீரியடு. அதில் 40 நாள் வந்து உங்கள் ராசியிலே வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் எல்லா கடகராசி என்பவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். என்ன சார், இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சுது, அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகள், பிரச்சனைகள், நிறைய கடகராசி என்பவர்கள் புலம்புறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் பெரிய லெவலில் கடன் வந்துருச்சு, என் வாழ்க்கையில் நான் இது மாதிரி யோசிச்சு கூட பார்க்கல, இவ்வளோ கடன் படுவேனா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள். அந்த உடல்நலம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனு, ஆக்சிடெண்ட்டு, இல்லை வீட்டில் டோட்டலாக ஃபேமிலிக்கே ப்ராப்ளம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், குடும்பத்தில் பெரிய தகராறுலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு நிறைய மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு இல்லாத கடகராசி இல்லவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ தான் கொஞ்சம் மாறி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போயிட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் சனி வக்கரமாகியுமே கொஞ்சம் சில பேருக்கு பிரச்சனைலாம் இருக்குது, இல்லைலாம் சொல்லலை. அப்போ நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அதிச்சாரம் பெறக்கூடிய காலகட்டம். ஒரு 40-45 நாள் திருப்பி அவர் வக்கரமாகி மிதுன ராசிக்கே போயிடுறாரு. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலுமே அந்த
கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ திருப்பி பயமுறுத்துறீங்களா சார், என்ன சார் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. பயப்படாதீங்க. எப்போவுமே வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சார் ஃபேஸ் பண்ணணும் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் பட்ட கஷ்டங்களுக்கு என் எதிரி கூட வரக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் நான். அந்த மாதிரி மனம் உள்ளவர்கள் இந்த கடகராசி என்பது. அந்த மனசு தான் என்ன பண்ணுதுன்னா உங்களை இன்னும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அஷ்டம சனி பாதிப்பு என்ன பொறுத்தவரைக்கும் கடகராசி என்பதுக்கு பெருசாகவே இல்லை. ஐயோ வாங்கின உதவியே பத்தில் நீங்கள் வேறு பெருசாக இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? உண்மையிலே ஏன்னா அந்த நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றுச்சு உண்மையிலே. இல்லைனா வேறு ராசியாக இருந்தீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, மிதுன ராசியை போய் கேட்டு பாருங்கள் அஷ்டம சனியில் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு. இப்போ சிம்ம ராசியை கேட்டு பாருங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது அதை பார்ப்போம். ஏன்னா எல்லாமே நல்லது விஷயங்கள் சொல்கிறத விட சில நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கடனை திருப்பி தரேன், இந்த டைமில் தந்துடுறேன், இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தந்துடுறேன்னா முடியாது. அங்கே ஒரு தேவையில்லாத நீங்களாக போய் ஒரு அசிங்க அவமானத்தில் மாட்டிக்கூடிய ஒரு நேரம். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி வேலையில் கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பாங்க, வேலையில் பிரச்சனைகள் வரும். அதை தாங்கிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமானா இருங்க. இல்லை சார் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, வேறு வழி இல்லை, நான் மாறி தான் ஆக வேண்டியிருக்குன்னா வேலையை தேடி வாங்கிக்கிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுங்க. ஏன்னா அந்த வேலை ஃபார்மாலிட்டி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு 2 மாதம் கழிச்சு சேரன்னு சொல்லியிருப்பீங்க. இங்கே அந்த 2 மாதம் இல்லை, நீங்கள் 3 மாதம் சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் பீரியடை கரெக்டாக முடிச்சுட்டு போக முடியுமா அதெல்லாம் பேசிட்டு பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் அங்கே ஒன்று சொல்லிட்டு கடைசியில் மாட்டிப்பீங்க. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இருக்கிறத ரன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத ரன் பண்ணுறவங்களுக்கு கடகராசிக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. அப்போ தான் என்ன ஆகுனா 4 பேர் சொல்லுவாங்க நான் பணம் தரேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பேங்க் லோன் வாங்கி தரேன், பேங்க்கில் ஓடி வாங்கி தரேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்கி தரவும் செய்வாங்க. நம்ம என்ன நினைப்போம், எப்பவுமே நம்மளுக்கு நேரம் நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா நினைப்போம். ஆனால் அது கொஞ்சம் கெட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம். கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே வந்தால் கூட அதை லாங் டேர்மாக வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் நான் எல்லாருக்கும் செட்டில் பண்ணுவேன், பேமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, சேஃபாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதேமாதிரி திருமண உறவுகளில் தேவையில்லாத யோசிக்காதீங்க. தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரக்கூடிய நேரம். கரெக்டாக இருந்தால் கூட மனைவி கரெக்டாக இருந்தாலும் சந்தேகம் வரும், கணவர் கரெக்டாக இருந்தால் கூட ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி யோசனை இல்லாமல் இருக்கிறது நல்லது. திருமண யோகத்தை கொடுக்குமானா திருமண யோகத்தை கொடுத்துரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதிச்சார வக்கரம் திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் பிரச்சனையை தீர்க்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். நல்லா ஆரோக்கியமாக மாறதுக்கான சான்சஸ், மன ரீதியாக உடல் ரீதியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலே இல்லை வேலை இல்லாமல் இருக்குன்னா வேறு ஊரில் வேறு கண்ட்ரியில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ், இந்த பாசிபிலிட்டி எல்லாம் அதிகம். ஆனால் பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி இடம் விற்கும், காசு வரும், அது எல்லாமே நடக்கும். பணம் விஷயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது குருஸ்தலமே, சிவன் அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே
நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்ர கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் ஒன்றும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.